தனியார் பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தண்டியனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கருப்புசாமி மற்றும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகிய இருவரும் காரியாபட்டி அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போன்று பணி முடிந்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது காரியாபட்டி ஐயப்பன் கோவில் அருகே தனியார் பள்ளி பேருந்து மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் கருப்புசாமி என்பவருக்கு தலையில் பலத்த காயமும், ராஜ்குமார் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக காரியாபட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியபாளையம் அருகே பள்ளி தலைமை ஆசிரியரை மாற்ற வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் ஷாமினி என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளி மாணவர்களை தரக்குறைவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக கூறி 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் தொடர்ந்ததால் மாவட்ட கல்வி அலுவலர் பொன்னேரி நவீன், ஊத்துக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தி ஆகியோர் மாணவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு சென்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தால் பெரும் பதற்றம் நிலவியது. அது என்ன சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்கன்னு தெரியல. 2 பீடு 3 பீடு கட் ஆகுது. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டா எங்க முன்னாடி வந்து மிஸ்ஸில் தலைகுறிவா பேசுறாங்க. அவங்க எப்படி பேசலாம்? இல்லைன்னா ஒரு மிஸ்ஸை ஃப்ராடு அப்படின்னு பேச முடியுமா? இல்லைன்னா அவங்க அப்போ நாங்க எப்படி திண்டுக்கல் மாவட்டம் காமலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செபஸ்தியார். இவரது மகன் அருண் பென்னிஸ் ஹரியானா மாநிலத்தில் ராணுவ வீரராக கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் செபஸ்தியாருக்கு சொந்தமான இடத்திற்கு செல்லும் பாதையை அவரது உடன்பிறந்த சகோதரர்கள் அருளானந்தம், பீட்டர் ஆகிய இருவர் ஆக்கிரமித்து வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செபஸ்தியார் அம்மையநாயக்கனூர் காவல் நிலையம், தாலுகா அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் பல வருடங்களாக மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த செபஸ்தியார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வந்தவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி மேற்கொண்டார். இதனை தடுத்து அங்கிருந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர். தனது உடன்பிறந்த சகோதரர்கள் தனது நிலத்திற்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுவதாகவும், அதனால் தனக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என கூறி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு எதுவுமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனைங்க உங்க தோட்டத்துல? எங்க தோட்டத்துல வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு போறதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு அருளானந்தமும் பீட்டர் வந்த வண்டியை புள்ள ஊட்டிகளோட வந்து எந்த நேரமும் அடிதொழிக்கு வந்துக்கிட்டு வெற்றியை குத்துறேன்னு இருக்காரு. பையனும் ஒருத்தர் மிலிட்டரியில இருக்காரு. திமுக பிரமுகர் கொலை வழக்கு உட்பட பல வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடியை சென்னை ஓட்டேரியில் போலீசார் சுட்டுக் பிடித்தனர். வியாசார்பாடி PV காலனியைச் சேர்ந்த அறிவுழகன் திமுக பிரமுகர் இளங்கோ கொலை உட்பட 10க்கும் மேற்பட்ட கொலைகளில் தொடர்பு உடையவர் ஆவார். கடந்த 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்த நிலையில் இவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ஓட்டேரி பணந்தோப்பு பகுதியில் ரவுடி அறிவுழகன் பதுங்கியிருப்பதை அறிந்த போலீசார் அங்கு விரைந்தனர். காவல்துறையினர் வருவதை கண்ட அறிவுழகன் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் அவர்களை நோக்கி சுட்டுள்ளார். இதனால் பாதுகாப்பு கருதி அறிவுழகனை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். இதில் காயமடைந்த ரவுடி அறிவுழகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரிடமிருந்த துப்பாக்கி 6 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மதுரை சாலையில் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் தோமையார்புரம் மேடு பகுதியில் கண் மற்றும் கை கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். மேலும் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் உடலை தாலுகா காவல் நிலைய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட
செய்யப்பட்ட வாலிபர் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்த விவரங்களை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் உடலை கைப்பற்றிய இடத்தில் மோப்ப நாய்கள் கொண்டும் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.